தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஆத்திக்காடு கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக சீரான குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வராதது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அதிகாரியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் போராடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் ஊருக்கு 10 நாட்கள் மேலே தண்ணியே வரல, குடிக்கிற தண்ணி வரவே இல்லை பார்த்துக்கங்க. அது எங்களுக்கு ரொம்ப எங்கள் அத்தியாவசிய தேவையை கூட எங்களால் நிவர்த்தி பண்ண முடியல. நாங்கள் கூலி வேலைக்கு தான் ரொம்ப போகிறோம், விவசாயத்துக்கு தான் போகிறோம் பார்த்துக்கங்க. துட்டு கொடுத்து லாரி தண்ணி எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்கள் இது சம்மந்தமாக பிடிஓ ஆஃபீஸில் போய் எங்கள் கோரிக்கையை சொன்னாலும் அது அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க. எங்களை ஒரு மனுஷங்களாம் கூட மதிக்க மாட்டேங்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் நெல் கொள்முதல் நிலையங்களில் அரவைக்கு அனுப்பும் பணி தாமதமாக நடப்பதால் நெல் மூட்டைகள் தேங்கியதை தொடர்ந்து திமுக அரசை கண்டித்து அக்கட்சியின் தொழிற்சங்கங்கள் உட்பட பல தொழிற்சங்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. 129 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, பாட்டாளி தொழிற்சங்கம் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கங்களுடன் சேர்ந்து திமுக தொழிற்சங்கமான எல்பிஎஃப்பும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை பகுதியில் தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனுக்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை 14 லட்சம் ரூபாய்க்கு தனியார் நிதி நிறுவன அதிகாரிகள் ஏலம் விட்டதால் கூலி தொழிலாளி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோடு பகுதியில் சிற்றுண்டி கடை நடத்தி வரும் செந்தில்குமார் என்பவர் மன உளைச்சலில் வீடியோ வெளியிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் தனியார் நிதி நிறுவனங்கள் அடியாட்களை வைத்து பணம் வசூலிப்பதுடன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லட்சத்துக்கு 11 லட்சம் நான் கட்டியிருக்கேன். கீழே குடியிருக்க ஜனார்த்தன எஸ்பிஐ பேங்க் ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் 1 லட்ச ரூபா பென்ஷன் வாங்குறான். அவனுக்கு என்னத்துக்கு இந்த கேவலமான புத்தி? அவனும் பேங்க்காரனும் சேர்ந்துன்னு எதுவுமே இல்லாமல் தப்பான வருமானம் பண்ண எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ணாங்க? கோர்ட்டுக்கும் அங்கே இங்கேயும் நான் வேலையை விட்டுட்டு நான் அலைஞ்சு என்னால் எவ்வளோ தான் அலைய முடியும்? ரிஜிஸ்டார் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், டிஆர்ஓ கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். என்ன எடுத்தாங்க? சொத்து மதிப்பு பற்றி போய் அளவு போட்டு எதாவது பண்ணுங்க. மொத்தத்துக்கு காரணமே இவங்க தான். கிருஷ்ணகிரி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் இது வரைக்குமே கிடையாது. அவங்க ப்ராப்பராக எடுத்திருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? தப்பான முறையில் பண்ணிட்டு எங்கள் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அனாதையாக நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு எந்த ஆள் சப்போர்ட்டும் யாருமே கிடையாது. ஆனால் தப்பு செஞ்ச அத்தனை பேருமே நல்ல முறையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் தூக்க மாத்திரை போட்டுட்டு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. இது எதனாலனா நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் போட்டு எங்களை மிரட்டுறாங்க, செய்கிறாங்க. யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இது சம்மந்தமாக எஸ்பி சார்கிட்டையும் டவுன் ஸ்டேஷன்லேயும் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எங்கள் வீட்டில் குடியிருக்க ஜனார்த்தனன் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த பேங்க் மேலே எந்த எஃப்ஐஆர் காப்பியும் இன்னும் போடலை.